பேரவையினுடைய தொழிலாளர் பேரவை வெளியிட்ட மதுரை வீரனுடைய உண்மை வரலாறு என்கிற புத்தகத்தை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தடை செய்திருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டில் எப்பாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை தடை செய்திருக்கிறார்களா என்று நாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏறத்தாழ எந்த புத்தகங்களும் தடை செய்யப்படுவதில்லை. ஆனால் ஒரு புத்தகம் தடை செய்யப்படுகிறது. அது மிகச்சிறிய புத்தகம். ஆனால் மிகச்சிறிய புத்தகமானாலும் அதில் இருக்கிற செய்திகள் அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்குகிறது. அந்த பயம் உருவாகிய காரணத்தினால்தான் அந்த புத்தகம் இந்த நிமிடம் வரைக்கும் தடை செய்யப்படுகிறது. அந்த புத்தகம் உங்ககிட்ட நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். கொடுத்தாங்க நீங்க வச்சிருந்தா கூட ஒரு காவல்துறை அதிகாரி இந்த புத்தகம் வைத்திருப்பதற்காக உங்களை கைது செய்யலாம். ஏன்னா அது தடை செய்யப்பட்ட புத்தகம். நீங்க கொண்டு வந்து விற்பனைக்கு கூட நான் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த புத்தகம் விற்பனை செய்வதோ வைத்திருப்பதோ அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, வெறுமனே ஒரு புத்தகத்தை தடை செய்து விட்டால் மட்டுமே அந்த கருத்துக்கள் மக்களை அடையாது என்று இவர்கள் தவறாக எண்ணிவிட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியிலே மட்டும் ஆயிரக்கணக்கான மதுரை வீரன் கோயில்கள் இருக்கின்றன. நம்முடைய பகுதிகளில் ஆண்டுதோறும் மதுரை வீரன் கோயில்களிலே சிறப்பு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய மக்கள் மதுரை வீரன் கோயில் விழாக்கள் என்றால் அன்றைக்கு மிகச் சிறப்பாக அதை ஏற்பாடு செய்வார்கள். அவை இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்களுக்கு அதனுடைய உண்மை வரலாறு இன்னும் சென்று அடையவில்லை. அது என்ன உண்மை வரலாறு, என்ன உண்மையை மறைந்து விட்டார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் செல்வவில்லாளர் அவர்கள் கோடித்து காட்டினார். இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த மதுரை வீரன் எம்ஜிஆர் நடிச்ச படம் பார்த்துருக்கிறீங்க? கை தூக்கு படம் இடத்துல பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் படம் மதுரை வீரன் நடிச்சது அவர் பாதி பேர் பார்த்திருக்கீங்க. அது நிறைய இப்போ தொலைக்காட்சியில் அது அடிக்கடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். அதுல எம்ஜிஆர் நடித்திருக்கிறார், பானுமதி நடித்திருக்கிறார், பாலையா நடித்திருக்கிறார், இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 1956 வெளிவந்தது. 56 நிறைய இளைஞர்கள் கூட பிறந்திருக்க மாட்டார்கள். 56 அந்த படம் வந்த போது பரவாயில்லையே, நம்முடைய கடவுளாகவே நம்முடைய எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை தொடர்ந்து ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை நம்முடைய மக்கள் அந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து ஒரு வெற்றி படமாக அதை மாற்றினார்கள். ஆனால் அன்றைக்கு ஏதோ மதுரை வீரனை பற்றி ஒரு செய்தி வருகிறது என்கிற அளவில் மட்டும்தான் அதை பார்த்தோமே தவிர அந்த படத்திலே உண்மையான வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நாம் அப்போது கவனிக்கவில்லை. இன்றைக்கு பாகுபலி படத்திலே ஒரு சின்ன வசனம் மாறி பேசியதற்காகவே மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அது என்னன்னு கேட்கிறோம். சினிமா படங்கள் அந்த படம் வெளிவரக்கூடாதுன்னு சொல்லுவோம். படத்தினுடைய தலைப்பை மாற்ற சொல்லுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய தலைவர் மதுரை வீரன் அவர்கள் படத்தையே எடுத்து தவறான செய்தியை சொல்லி அதை இன்றைக்கு வரைக்கும் நிலைநாட்டி இருக்கிறார். அந்த கதைப்படி எம்ஜிஆர் நடித்த அந்த மதுரை வீரனுடைய கதைப்படி அதுல எம்ஜிஆர் சக்கிலியராக காட்டப்படவில்லை. ஆனால் சின்னான் செல்லி என்கிற சக்கிலியர்கள் எடுத்து வளர்க்கிறார்கள் என்கிற அளவிலே தான் அந்த படம் காட்டப்பட்டிருக்கிறது. மதுரை வீரன் யார்? அவர் ஒரு வீர, ஒரு ஆண்ட பரம்பரையிலே காசி ராஜாவினுடைய மகனாக பிறந்திருக்கிறார்.
அந்த குழந்தை மாலை மாற்றி பிறந்து விட்ட காரணத்தினாலே ஆற்றிலே விட்டு விடுகிறார்கள். மதுரையிலே சின்னான் செல்லி என்கிற செக்கிலியர்கள் அதை எடுத்து வளர்ந்துகிற கதை. அந்த தவறான செய்திகளையும் சொல்லி அந்த படத்துல நிறைய குளறுபடி இப்போது பார்த்தா அந்த படத்துல அத்தனை குளறுபடிகள் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் மதுரை வீரனுடைய உண்மை வரலாறு என்று பார்க்கும்போது, மதுரை வீரன் நாமக்கல் மாவட்டத்துக்கு மிக அருகிலே இங்கிருந்து ஏறத்தால் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். பொம்மனப்பாடி என்கிற ஊர், பொம்மனப்பாடி என்கிற ஊர் இதே நாமக்கல்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர். அதுதான் மதுரை வீரன் பிறந்து வளர்ந்த ஊர். அதுதான் மதுரை வீரனுடைய தந்தை, அவருடைய குலதெய்வம் காளியம்மாள். இன்னைக்கு அந்த கோயில், அவங்களுடைய குலதெய்வ கோயில் அங்கே இருக்கிறது. ஆனால் மதுரை வீரன் வளர்ந்த போது உண்மையிலே வித்தியாசமான வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி. இப்பொழுதெல்லாம் பெண்களே கூட கிராப் கட்டிக் கொள்கிறார்கள். ஆண்கள் முழுதும் கிராப் தான். அந்த காலத்துல ஆம்பளைகளே பெரிய அளவுல கூந்தல் தான் வளர்த்தி கொண்டிருந்தார்கள். மதுரை வீரனும் முழு அளவு ஏறத்தாழ ஒரு 5 அடி கூந்தல் வளர்த்தி கொண்டிருந்தார். 5 அடி கூந்தல் வளர்த்தி கொண்டு அதை முடிச்சு போட்டு கட்டுற மாதிரி கட்டியிருப்பார். அவர்தான் மதுரை வீரன். அவருக்கு பள்ளிக்கூடத்துல படிப்பு சொல்லி கொடுங்கன்னு போய் கேட்கும் போது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள், ஆதிக்க சாதியை சேர்ந்த ஆசிரியர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்க படிப்பு சொல்லி தரதில்லை, அப்படி நாங்க இவனை சேர்த்துக்கிட்டா மதுரை வீரனை, அவர் பேர் வீரனை எங்க பள்ளியிலே சேர்த்துக் கொண்டால் மற்ற மாணவர்கள் இந்த பள்ளியிலே சேர மாட்டார்கள், எனவே இங்கே அவனுக்கு நான் படிப்பு சொல்லித் தர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அப்ப என்ன பண்றது? குழந்தைகளுக்கு படிப்பு வேணுமே. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது. படிப்பு என்றால் அது குருகுல கல்வி. யாராவது ஒருத்தரை போய் குருவா ஏற்றுக்கிட்டு அவரிடத்துல தங்கி அவர் சொல்லிக் கொடுக்கிற பயிற்சிகளை மேற்கொள்வதுதான் அந்த காலத்துல படிப்பு. அதுதான் படிப்பு. அது பார்ப்பனர்களுக்கு தான் அதிகப்படியான படிப்பு கிடைக்கும். மற்றவர்கள்லாம் படிப்பு படிக்க போவதே கிடையாது. அப்ப பாக்குறாரு, சின்னான் செல்லி 2 பேர் என்ன பண்றாங்க, எப்படி நம்முடைய பையனுக்கு படிப்பு கிடைக்க வேண்டும் என்று பக்கத்திலே இருக்கிற ஒரு ஊர்ல அவரே சொல்லி அனுப்புறாரு. வாத்தியார் பக்கத்துல ஒரு வாத்தியார் இருக்காரு, அங்க போங்க, சுல்தான் பாய்னு ஒரு பாய் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்னு சொல்லும் போது அவரை போய் பாக்குறாங்க. அந்த பாய் சின்னானை வரவேற்று, ஏன்னா சின்னான் அந்த பொப்பனப்பாடியில இருக்கிற அந்த ஆட்சியாளர் பொப்பன நாய்க்கர், ஒரு நாய்க்கர் தான் செய்து கொடுப்பது. இந்த பாய் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் சிறப்பு செய்து கொடுப்பது நம்முடைய சின்னானுடைய வேலை. சின்னானை வரவேற்று என்ன விஷயம்னா, எங்க பையனுக்கு எங்க ஊர்ல படிப்பு சொல்லி தரமாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க இங்க எனக்கு படிப்பு சொல்லி தரணும் என் மகனுக்கு சொன்ன பிறகு அந்த பாய் வீரனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பள்ளியிலே சேர்த்து படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. இதுதான் ஆரம்பமாக. அவர் ரொம்ப சிறப்பா படிக்கிறாரு, படிச்சு நல்லா வாழ்ந்து அது இது எல்லாம் கத்துக்கிறாரு. அந்த பாய் ஆந்திராவில இருந்து அங்கே குடியேறிய ஒருவர், நிறைய வித்தைகள்லாம் கத்திருக்காரு. எல்லா வித்தைகளையும் வீரனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தனியும் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இங்கே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதை கூட, அந்த காலத்திலே நாயக்கர்கள் மத்தியிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. தங்களுடைய வீட்டிலே பெண்கள் பருவம் அடைந்து விட்டால் அதை அருந்ததிய பெண்கள் தான் போய் எல்லாமே பக்கத்துல இருந்து செய்வாங்க. நாயக்கர் வீட்டுல இன்னைக்கு அந்த பழக்கம் சில இடங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அருந்ததியர் வீட்டில் இருக்கிற ஆண் தான் போய் காவல் காக்கிற வேலையும் அருந்ததியருடைய ஆண்களுக்கு. அந்த வகையிலே காவல் காக்கிற வேலையும் அருந்ததியருக்கு தான் இருந்தது. அந்த குறிப்பிட்ட அந்த டேர்ன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போக வேண்டிய அந்த டேர்ன் வரும்போது சின்னானுக்கு உடம்பு சரியாக போன காரணத்தினால் தன்னுடைய மகன் மதுரை வீரனை அனுப்புகிறார். வீரன் போய் அங்கே காவல் காக்கிறார். வீரனை பார்த்த பொம்மி இவருடைய அழகால்
கவரப்பட்டு மதுரை வீரனை விரும்ப ஆரம்பித்து விடுகிறார். மதுரை வீரன் பொம்மியை விரும்பவில்லை, ஆனால் பொம்மி வீரனை விரும்ப ஆரம்பித்து விட்டார். இப்படிதான் அந்த பிரச்சனை போகுது. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பொம்மி வீரனுக்கு கடிதம் அனுப்பி, எங்கள் வீட்டிலே திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், நீ வந்து என்னை அழைத்து செல்லாவிட்டால் திருமணம் ஆகிவிடும், நீ வந்து என்னை அழைத்து சென்று விட சொல்றாங்க. இப்ப வீரன் வேற வழி இல்லாம உள்ள போய் இந்த செய்தி அங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், அரண்மனையில இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்து விடுகிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி அங்கே ஒரு குதிரை, ஒரு சிறப்பான குதிரை வளர்க்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அங்கே இருக்கிறது. அந்த குதிரை வீரனும் பயிற்சி அளித்திருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்திட்டு பூமியை அழைத்துக் கொண்டு வீரன் கிளம்பி வெளியே வந்து விடுகிறார். எங்க போறாங்க? காவிரி கரை, அதாவது அங்கே தெற்கே திருச்சியை நோக்கி போகிறார். திருச்சியை நோக்கி போகும்போது பின்னாடியே அவங்க அப்பா பொம்மன நாய்க்கு எல்லாரும் போறாங்க. என்ன ஆச்சுன்னா, மதுரை வீரனை எதிர்த்து போரிட முடியவில்லை. போரிட முடியாத காரணத்தினால் மதுரை வீரன் அந்த இவர்களை துரத்தி கொண்டு வந்த ஒரு 15 பேரை அவங்க அப்பா உட்பட, பொம்மியினுடைய அப்பா உட்பட அத்தனை பேரையும் கொலை செஞ்சது, கொண்டுட்டு வேற வழி இல்லாம அடுத்தது திருச்சிக்கு வரும்போது திருச்சியில அவர்களை வரவேற்று, திருச்சியில அங்கே ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசன் வரவேற்று, அங்கே அந்த கல்வர்கள் பிரச்சனை இருக்கிறது. படிப்படியா இந்த வரலாறு போகுது. திருச்சியில கொஞ்ச நாள் இருக்காரு. அங்கேயும் அங்கே இருக்கிற கொள்ளையடிக்கிற கல்வர்களை தடுக்கிறாரு. அதற்கு பிறகு அங்கே இருந்து மீண்டும் மதுரைக்கு போறார். இங்கிருந்து பொம்மனப்பாடியில பிறந்த மதுரை வீரர் திருச்சிக்கு போய் திருச்சியிலிருந்து மீண்டும் மதுரைக்கு போகிறார். மதுரையில தான் எல்லா பிரச்சனையும் தொடங்குது. இந்த புத்தகத்தை ஏன் தடை செய்தார்கள் என்று பார்க்கும்போது, பொம்மியை ஒரு சக்கிலியன் அழைத்துக் கொண்டு ஓடிவிட்டார், கூட்டிட்டு ஓடிட்டார். இப்ப இவங்க ஏன் அழறாங்கன்னா, இந்த புத்தகத்தை ஏன் தடை செய்கிறார்கள் என்றால், இந்த புத்தகத்தை மீண்டும் வெளியே வந்து இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டுல 1740 வச்சுக்கீங்களேன், 1740 அந்த காலகட்டங்கள்ல அப்பவே ஒரு சக்கிலியன், ஒரு நாய்க்கர், அது மன்னனுடைய மகளை அழைத்துக் கொண்டு ஓடிவிட்டான் என்று சொன்னால், இப்போ இந்த செய்தி பரவினால், ஏன்னா இந்த வரலாறுலாம் மதுரை வீரன் படத்திலே கிடையாது. இப்போ இந்த செய்தி பரவினால் மீண்டும் சக்கிலியர்கள் இதே போன்ற வேலையை ஆரம்பித்து விட்டால் நாய்க்கர் பெண்கள் எல்லாம் என்ன ஆவது என்று பயந்து விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. ஏன் தடை செய்கிறார்கள்? புத்தகத்தை தடை செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஒரு சக்கிலியன் நாய்க்கர்களுடைய, அது மன்னனுடைய மகளை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். வீரன் வந்து அந்த பொம்மியை விரும்பவில்லை, பொம்மிதான் வீரனை விரும்பினார். பொதுவாக அருந்ததியர் ஆண்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், தன்னை நம்பி வந்த பெண்ணை எப்பவும் கைவிட மாட்டான். இதுதான் அருந்ததியருடைய ஆண்களுடைய, வீரர்களுடைய வழக்கம். ஆனால் அதே மற்ற சாதி ஆண்கள் நம்பி வந்த பெண்களை பாதியிலே விட்டுவிட்டு போன கதைகள் நிறைய இருக்கிறது. ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது. நம்முடைய பெண்கள் பல பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது உண்மை வரலாறுங்க. இப்ப நான் சொல்ற இந்த கதையெல்லாம் உண்மை வரலாறு, நடந்த கதை. ஏதோ மதுரை வீரன் கடவுள் அப்படி கோயில் வச்சதுனால அவர் கடவுள் இல்லைங்க. அவர் கடவுளுக்கு இணையா சில வேலைகள் செய்த காரணத்தினால் அவரை கடவுளாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதான் விஷயம். கடவுளுக்கு இணையா அவர் வேலை செஞ்சிருக்காரு. நம்ம கற்பனையான கடவுள்களை நாம் வணங்கவில்லை. உண்மையிலே அருந்ததியர்கள் ஒரு வரலாற்று வீரனை தான் கடவுளாக்கி வணங்கி கொண்டிருக்கிறோம். இது யாருமே செய்யாத ஒரு விஷயம். மற்ற சிவன், பார்வதி என்னென்னமோ நிறைய கடவுள் பேரை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வரலாறே கிடையாது. அதெல்லாம் புராணம் என்று சொல்வாங்க. புராணம் என்று சொன்னால் பொய் என்று அர்த்தம். ஆனால் வரலாறு என்பது உண்மையான விஷயம், நடந்த விஷயம். இன்னைக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம். அங்க போனா என்ன, இவர் சக்கிலியர் என்பது எல்லோருக்கும் தெரியும். சக்கிலியர் என்று தெரிந்த பிறகுதான் திருச்சியில் ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னன்
இவரை அரசவையிலே வைக்கிறான் கொண்டு போய். அரசவையிலே எல்லாருக்கும் வீடுன்னா மதுரையர்களுக்கும் ஒரு வீடு கொடுக்குறாங்க. எப்படி சென்னையில கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, வீடு கட்டி தர்றாங்க அமைச்சர்களுக்கு எல்லாம், மதுரையர்களுக்கும் ஒரு வீடு. மதுரையில அதேதான் நடந்தது. ஆனால் மதுரையில தான் பிரச்சனையை தொடங்குகிறது. என்ன தொடங்குகிறது? மதுரையில இப்போ தீ பிடிச்சது பாருங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அந்த கோயிலில் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பொதுச் செயலாளர் ஒருவருடன் கட்டை ஏறுவதை குறித்து சொன்னார். கணவன் இறந்த உடனே அந்த கணவனை எரிப்பார்கள். அந்த கட்டை, அந்த எரிக்கிற அந்த கட்டையில பெண்களை அவர்களே அந்த மாதிரி யார் பண்ணீங்க கொண்டு போய் தள்ளி தூக்கி வீசிடுவாங்க. அது குழந்தையானாலும் யாரானாலும் சரி. அந்த காலத்துல குழந்தைகள் பருவம், பெண்கள் பருவம் அடைவதற்கு முன்பே திருமணம், குழந்தை திருமணம் நிறைய நடந்தது. 3 வயசு பையனுக்கு 1 வயசு பொண்ணுக்கும் கல்யாணம். 3 வயசு பையனுக்கும் 1 வயசு பொண்ணுக்கும் கல்யாணம். இந்த 3 வயசு பையன் 5வது வயசுல இறந்துட்டானா இந்த 2 வயசு பெண் குழந்தை அப்படிருந்தே விதவை. எப்போ அப்படிருந்தே விதவை போடும். இப்ப கூட நீங்க நிறைய தொடர்கள், பாலிமர் ராஜநீதியில் ஒரு தொடர் வருதுங்க, மண்வாசனைன்னு ஒரு தொடர், யாராவது பாக்குறீங்கன்னு தெரியல. அதுல அதெல்லாம் இந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்துதான் அந்த பிரச்சனைகள்லாம் கட்டுறாங்க. மறுமணத்தை பற்றி அதுல தமிழ் தொடர்கள்ல எதுவுமே அதை போன்ற கதைகள் வருவதில்லை. தமிழ் தொடர்கள் பூரா ஒண்ணுமில்லாத குப்பை. ஆனால் ராஜஸ்தானிலே மையமாக கொண்ட அப்படிப்பட்ட தொடர்களிலே குழந்தை திருமணங்களை ஒழிப்பதற்கான கருத்து அங்கே உருவாக்கப்படுகிறது. ஒரு திருமணத்திலே கணவன் மனைவியும் தங்களுடைய கருத்து வேற்றுமை காரணமாக பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் மீண்டும் அந்த பெண் மீண்டும் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதை அந்த படத்து அந்த வரலாற்று தொடர்லை காண்பார்கள். அதை போல அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார்கள். சமஸ்கிருதம் சொன்னாங்க. இப்ப நாங்க கேரளா கூட போயிட்டு வந்தோம். அங்கே கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அருந்ததியர் சங்கம் ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய 2வது ஆண்டு விழாவிலே நானும் பொதுச் செயலாளரும் போய் கலந்தோம். அதுல ஒரு அம்மா RSS காரமா உள்ள போது மேடையில் ஏறி, அந்த அம்மா டீச்சர், நீங்க எல்லாமே சமஸ்கிருதம் படிங்க, கீத உபதேசத்தை கேளுங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கூட்டத்துல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டேன். அந்த அம்மா எனக்கு ஒண்ணு நான் கேள்வி கேட்டேன், சமஸ்கிருதம் பெண்கள் படிக்கவே கூடாது சட்டம். அது மட்டுமல்ல, சமஸ்கிருதம் பார்ப்பனர்கள் மட்டுமே படிக்க முடியும், மற்றவர்கள் படிக்க முடியாது. அம்பேத்கர் தன்னுடைய காலத்திலே சமஸ்கிருதத்தை படிக்க விரும்பினார். ஆனால் பார்ப்பனர்கள், நீ தாழ்த்தப்பட்டவன், உனக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏனால் தேவ பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை. அந்த பாஷையை ஒரு தீண்டத்தகாதவனான உனக்கு சொல்லிக் கொடுத்தால் அது தவறு அப்படின்னு அப்பவே மறுத்து விட்டார்கள். ஆனால் அம்பேத்கர் என்ன செய்தார்? அதற்காக விட்டு விட்டாரா? விடவில்லை. சமஸ்கிருதத்தை தெரிந்தால் மட்டுமே இவர்கள் என்னென்ன புழுகி வைத்திருக்கிறார்கள், புராணம் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு பார்ப்பானிடம் லஞ்சம் கொடுத்து, பணம் கொடுத்து மறைமுகமாக சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டுதான் மண்டவாளங்கிற தண்டவாளத்துல ஏத்துறார் அம்பேத்கர். இவ்வளவு புராண கதைகள் அத்தனையும் போய் ஏத்துறார். அப்போ ஒரு காலகட்டத்தில் பெண் திருமணம் தடை செய்ய, பெண்கள் என்றால் குழந்தை திருமணம் இருந்தது. கணவன் இருந்தால் உடற்கட்டையில் ஏற வேண்டும். அமெரிக்காலேயே கூட பெண்களுக்கு ஓட்டுரிமை என்பது 1925 தான் வந்தது. இந்தியாவில் அப்படிதான் 27க்கு பிறகுதான் வந்தது. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பெண்களுக்கு ஓட்டுரிமை, பெண்களுக்கு சம ஊதியம், பெண்களுக்கு
அம்பேத்கர் படத்தை உங்க வீட்டுல தமிழ்நாடு அரசுல வேலை செய்யற பெண்களுக்கு பிரசவ லீவ் எவ்வளவு தெரியுமா? 9 மாசம் சம்பளத்தோட லீவ். இது எப்படி வந்தது? தனியார் முறையில இருக்கிறதா இல்ல வெளியில எங்காவது? 8 மணி நேர வேலை என்பது எனக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி வந்தது? அம்பேத்கர் தான் கொண்டு வந்தாரு. இரண்டாவது, இப்ப வெளியில வேலை எங்காவது போனா ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு ஒரு சம்பளம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. கூலி அம்பேத்கர் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஊதியம், ஒரே சம்பளம் என்பதை சட்டத்திலே உறுதி செய்தார். ஆக இவ்வளவு விஷயங்கள் அம்பேத்கர் இப்ப வந்த பிறகு நடந்திருக்கிறது. ஆனால் மதுரை வீரன் காலத்துல என்ன நடந்தது? மதுரை வீரன் மிகப்பெரிய வீரன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவனை எதிர்த்து யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கள்ளர்கள் எல்லாம் அங்கே கொள்ளையடித்து வழிப்பறி கொள்ளை செய்து கொண்டிருந்தார்கள். யாராவது நகை போட்டு போனா இன்னைக்கு கூட செயின் டிரான்சிங் சொல்றாங்க. நம்ம டிவியில இப்ப காமிக்கிறோம். அப்படியே ஸ்கூட்டர்ல வர்றாங்க, அப்படியே அத்துட்டு போறாங்க. ஒரு பெண்ணுடைய அந்த செயின் கட்டாகாதனால அந்த பெண்ணையே தரதரன்னு எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் டிவியில பார்த்துக்க முடியும். ஸ்நாச்சிங். இப்போ இந்த நாகரிக காலத்திலே செயின் திருடர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று சொன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை வீரன் காலத்துல நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தனியா போயிடவே முடியாது. பணம் கொண்டு போக முடியாது, நகை கொண்டு போக முடியாது, எந்த சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாது. அப்படி போனாலும் மாட்டு வண்டி கட்டி தான் போகணும், அல்லது கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து அப்படியே மெதுவா நகர்ந்து ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும். அப்படி அந்த காலத்துல போகும்போது அங்கே மறைந்திருக்கிற இந்த கள்ளர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பாங்க. என்னென்ன அந்த மக்கள் கிட்ட பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொள்ளையடித்து சென்று இது தொடர்ந்து ரொம்ப காலமா நடக்குது. அதை அடக்க முடியவில்லை. மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்பதான் மதுரை வீரன் அங்கே போய் சேர்க்கிறார். உடனே இவரோட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவரு வரவேற்று அவருக்கு கெஸ்ட் ஹவுஸ், அதாவது அரசாங்க மாளிகை அரண்மனையில இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல அவருக்கு வீடு ஒதுக்குறாங்க. பொம்மி 2 பேரும் போய் அங்கதான் தங்குறாங்க. ஆனால் இவ்வளவு நடக்குதுன்னா, மாறுவேஷம் போட்டு மதுரை வீரன் பல கொள்ளையர்களை பிடித்திருக்கிறார். ஆனால் மாறுவேஷம் கலைந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, தெரிந்துவிடும். பல பேரை பிடிச்சார். ஆனா மதுரை வீரன் கிட்ட தப்ப வேண்டும் என்றால் ஒரு வழி இருக்கிறது கொள்ளையர்களுக்கு. என்ன வழின்னா, கல்வர்களுக்கு கோயிலுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மதுரை வீரன் தாழ்த்தப்பட்டவன் என்கிற காரணத்தினால் கோயிலுக்குள்ள போக முடியாது. அவர் வீரனாக இருக்கலாம், கல்வர்களை பிடிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா கோயிலுக்குள்ள போக, கோயிலுக்குள்ள உணர்த்தி கோயில் தீட்டாயிடும். இவர் போனாங்க. அப்ப தப்பிக்க வேண்டும் நினைக்கிறவன் கோயிலுக்குள்ள போயிடுவான். இந்த கொடுமை அன்றைக்கு இருந்தது. ஏன் அந்த கொடுமை என்று சொன்னால், கோயில் நிர்வாகம் பூரா பார்ப்பனர்கள் கையில் இருந்தது. மக்களுடைய அரசாட்சி மன்னர்கள் கையிடம் இருந்தது. மன்னர்கள் கோயில் நிர்வாகத்திலே தலையிட முடியாது. அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, மதுரையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொட்டு கட்டி விடுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. பொட்டு கட்டி விடுதல் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் அதை ஒழிச்சுட்டாங்க. அது பேரு தேவதாசி முறைன்னு பேரு. ஒரு வீட்டுல 4 பெண்கள் இருந்தால் ஒரு பொண்ணை கோயிலுக்கு நேர்ந்து விடுவது. என்ன சொல்றது? நேர்ந்து ஆடு மாடுகளை எல்லாம் நேர்ந்து விடுறோம்ல கோயிலுக்கு. அதை போல பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடுவது என்கிற ஒரு முறை மதுரை வீரன் காலத்துல இருந்தது. இப்போ கர்நாடகாவில் அது இருக்கிறது, தமிழ்நாட்டில் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? பொட்டு கட்டி விடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தஞ்சை மாவட்டத்தில் கோபம் கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேர்ந்து விடுதல் என்கிற முறையில மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இருக்கிற 1000 கால் மண்டபத்தில்
ஏறத்தாழ 1000 பெண்கள் அங்கே நேர்ந்து விடப்பட்டிருக்கிறார்கள். 1000 பெண்கள். அதிலே ஒரு பெண், அந்த பெண்களுக்கு தலைவிதான் வெள்ளையம்மாள். மதுரை வீரன் அந்த நாட்டுக்கு அழைக்கும் போது வரவேற்பு விருந்து ஒன்று கொடுப்பார்கள். வரவேற்பு விருந்து நடனம். அப்படி வரவேற்பு விருந்து நடனம் கொடுக்கும் பொழுது மதுரை வீரனுக்கு அப்படி ஒரு விருந்து நடனம் கொடுக்கிறார் அந்த திருமலை நாயக்கர். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த நடனத்தை அரங்கேற்றியவர் வெள்ளையம்மாள். எங்கே? அரசு சபையில. அரசு சபையில அரசர் உட்கார்ந்து இருக்கார், பக்கத்துல மதுரை வீரன் அமர்ந்திருக்கிறார். வெள்ளையம்மாள் நடனம் ஆடுகிறார். நடனம் ஆடி முடிந்த பிறகு வெள்ளையம்மாளுக்கு வாழ்த்து தெரிவித்து தங்க செயினை அணிவிக்கிறார். மதுரை வீரன் அணிவிக்கிறார். அப்போ மதுரை வீரனுக்கு அந்த அம்மா பொட்டு வைக்கிறார். இது அப்ப நடந்தது. போய்விடுகிறார்கள். அப்ப அந்த அம்மா முடிவு பண்றாங்க, திருச்சியிலிருந்து ஒரு வீரனை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த வீரன் சக்கிலியன் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த தாசியாக இருக்கிற இந்த வெள்ளையம்மாளை பல பேர் அடைய விரும்புகிறார்கள். அரசனும் அடைய விரும்புகிறான். அங்கே இருக்கிற பார்ப்பனர்களும் அந்த கோயில் நிர்வாகிகளும் அடைய விரும்புகிறார்கள். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும். இவ்வளவு நாள் தப்பித்து விட்டு இனிமேல் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் வெள்ளையம்மாள் துடித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் பொம்மி வீரனுடைய மனைவி என்று தெரிந்த பிறகு பொம்மியிடம் ஒரு ரகசியமாக ஒரு கடிதத்தை வெள்ளையம்மாள் கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் தான் தெரியும், நான் இங்கே சிறையிலே அகப்பட்டிருக்கிறேன். என்னை பல பேர் அடைய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் தப்பித்து விட்டேன். இனிமேலும் என்னால் தப்பிக்காமல் இருக்க முடியாது. எனவே வீரனை அனுப்பி என்னை வெளியே கொண்டு வர உதவி செய்வாய் அக்கா பொம்மி என்று பொம்மிக்கு கடிதம் எழுதுறாமா வெள்ளையம்மாள். சீக்கிரட்டா கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை கொண்டு வந்து பொம்மி வீரனிடம் கொடுத்து, வீரா நீ போய் அந்த வெள்ளையம்மாளை காப்பாற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே நுழைய முடியாது. மதுரை வீரன்லாம் தாழ்த்தப்பட்டவங்க காலத்துல மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இப்ப போனோம். இப்ப நம்ம எல்லாம் போறோம்ன்றதுனால எப்படி என்ன யாரு என்ன சாதி என்று ஒரு பெரிய நகரமானதுனால தெரியாது. அதனால எல்லோரும் சர்வசகாரமாக எல்லா கோயிலுக்கும் போறோம். கர்ப்பகிரகத்துக்குள்ள மட்டும்தான் போக முடியாத ஒழிய இப்ப எல்லா கோயிலும் எல்லோரும் போய் கொண்டிருக்கிறோம். காரணம் நம்முடைய சாதி என்னவென்று தெரியாது. தெரிந்தால் உள்ளே விட மாட்டார்கள். அதுதான் உண்மை. அப்ப அந்த இப்படிப்பட்ட காலகட்டத்தில் திட்டமிட்டு மதுரை வீரனை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அங்கே இருக்கிற ஒரு பட்டர், அந்த கோயிலுடைய பட்டர், மதுரை வீரன் வெள்ளையம்மாளை சிறை பிடித்து வெளியே கொண்டு வரலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது திட்டமிட்டு இவனை சிறைப்படுத்துகிறார்கள். மதுரை வீரன் சிறைப்படுத்தி அந்த வாசலிலே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலிலே முதலில் ஒரு கையை வெட்டுகிறார்கள். அப்புறம் ஒரு காலை வெட்டுகிறார்கள். அப்போ துடித்துக் கொண்டிருக்கிற மதுரை வீரன் மீண்டும் முன்னுக்கு வர கிழக்கு வாசல், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய கிழக்கு வாசல், அங்கதான் இதெல்லாம் நடக்குது. மீண்டும் துடித்து உள்ளே போகும்போது இன்னொரு காலையை வெட்டுகிறார்கள். அப்பவும் துடித்துக் கொண்டிருக்கிறார், விடவில்லை, தலையும் வெட்டுகிறார். தலையை வெட்டும் போது துடித்துக் கொண்டு போய் வெளியில வந்து ஒரு ஓரத்துல நிற்கிறார். அந்த இடம் தான் இப்போ கம்பத்தடி மாவீரன். இன்னைக்கும் நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனா கிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு பகுதியில மதுரை வீரனுடைய ஒரு சிலையை வைத்து அவன் கொல்லப்பட்ட இடம் அந்த இடம். அப்போ அந்த பட்டர் சொல்றாரு, மதுரை வீரா, நீ வெள்ளையம்மாளை சிறை பிடிப்பதற்காக நான் உன்னை கொள்ளவில்லை. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவன் எப்படி ஒரு கோயிலுக்குள்ள வந்து வரலாம், உள்ளே நுழையலாம் என்று எப்படி நினைச்சாயோ அப்பவே உன்னுடைய உயிரை நான் பறித்திருக்க வேண்டும். அப்படி நுழைவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவன் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. நீ அதையெல்லாம் மீறி உள்ளே வந்திருக்கிறாய். எனவே இந்த தண்டனையை உனக்கு தருகிறேன்
அவன் வெள்ளையம்மாளை சிறை பிடித்ததற்காக இந்த தண்டனை கிடையாது. ஆனால் மதுரை வீரன் எம்ஜிஆர் நடித்த படத்துல இவன் வெள்ளையம்மாளை பிடித்துக் கொண்டு போவதனால் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அது தவறு. ஒரு தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்குள்ளே நுழைந்ததற்காக கிடைத்த தண்டனை தான் மாறுகை மாறுகால் அந்த வெட்டு. அப்போ இதை வெட்டு இந்த கேள்விப்பட்டு பொம்மி ஓடி வருகிறார். பொம்மி அப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார். ஓடி வருகிறார். வந்து பார்த்தால் கணவன் குற்றுயிரும் குலையுருவாக துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அங்கு என்ன நடக்குதுன்னா மதுரை வீரனை எரிக்கிறார்கள். அந்த எரிக்கும் போது பொம்மியும் வெள்ளையம்மாளும் அந்த குழந்தையோடு சேர்ந்து அந்த தீயில விழுந்து அங்கேயே சாகும். இதான் அந்த கிழக்கு வாசல்ல இருக்கிற அந்த இப்போ வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், வெளியே வைத்திருக்கிற இந்த நாகரிக காலம் சொல்றோம், 21ஆம் நூற்றாண்டு சொல்றோம். இப்ப டிவி இருக்கு, செல்போன் இருக்கு, என்னென்னமோ இருக்கிறது. அந்த கிழக்கில இருக்கிற அந்த கோயில் சிலை, மதுரை வீரனுடைய சிலையை அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் இந்த நாட்டிலே பார்ப்பனியம் செய்து கொண்டிருக்கிற ஆட்சி.